ஒன் ப்ளஸ் கீபோர்டு எஸ்கேப் ஐ கேண்டி அண்ட் சாக்லேட் அப்படிங்கிற கேம் தான் ரோப்ளாக்ஸில் நம்ம விளையாட போகிறோம். வாங்க நம்ம விளையாடலாம். இந்த கேம் எனக்கு விளையாடி வச்சுருக்கேன் நிறையா. அதுக்கு உள்ளே போக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் அடித்து ஆல் வச்சுக்கோங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க நம்மள போய் ஒன் ப்ளஸ் கீபோர்டு எஸ்கேப் அப்படிங்கிற ஒரு கேமு விளையாடுறேன். விளையாட வச்சுருக்கேன். இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் போய் நீங்கள் ட்ரெண்ட் பில்லில் ஓடி ஓடி சம்பாதிக்க. இது ஒன்று மட்டும் ஃப்ரீ, மற்றது எல்லாமே பாக்ஸு. நம்ம கொடுக்க மாட்டோம் இருந்தால் கூட. நான் மற்றவங்க கூட கொடுப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன். சரி வாங்க, ஒரே ஒரு தடவை கொடுப்பேன் விட்டா கூட. இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஸ்டாக் ரீசெட் ஒரு தடவை ஆகும். அப்போ நீங்கள் ஒரு தடவை வரும்போது வாங்கிக்கணும். ஸ்டாக் ரீசெட் ஆக ஆக இப்படி படிச்சு ஸ்டாக் ரீசெட் ஆகுது. டைமை முடிஞ்சுக்கணும். அதை வாங்கிட்டு இன்வென்ட்ரி கொடுத்து ஐட்டம் கொடுத்து எப்படி பண்ணிக்கோங்க. இத்தனை நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கம்மி ருப்பீஸு. அதுக்குமே நீங்கள் வின்ஸ் எல்லாரும் ஹபி கேம் மாத்திரம் இது போய் இந்த வின்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சேர்த்து போட்டுருப்பேன். மேலே காய்க்குது. மேலே லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள் காய்க்குது. கோல்டன் கீ ஒரு ஸ்பாவோ அதை போய் எடுத்தீங்கன்னா 20,000 கீ கிடைக்கும். ஒரு தடவை வந்து இந்த டெய்லை வாங்கிக்கோங்க. நான் இப்போ 25K கொடுத்து ரெட் டெய்ல் வாங்கியிருக்கேன். நம்ம இப்போ ப்ளே பண்ணுவோமா? வாங்க. ஒரு லெவலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி போகணும். இது பாருங்கள், இது இன்விசிபிள் பிரிட்ஜு மாதிரி இருக்குது. வாங்க போகிறோம். சுனாமி நெஸ்ட் லெவல் இதான் நம்மளுக்கு ஜிபி. இல்லாமல் நம்மளே பேனை போய் போட்டுரும். இது ஏதோ டோரை அடிச்சு சாத்துற மாதிரி இருக்குது. பாருங்க, இல்லை ஒன்லி கேண்டி அண்ட் சாக்லேட்ரா. சாரி ரேட்டு வந்து. அதுக்கப்புறமா இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெயின் பில்லில் கூட நீங்கள் ஓடிக்கலாம். ஃபாரின் யூடியூபர்ஸ்னால் ஸ்கிப் டேஸ் கொடுத்து ரொபாக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி போயிடுவாங்க. நம்மளுக்குலாம் அது ஈஸி, அதான் கொடுக்க தேவையில்லை. வேணால் நீங்கள் சொல்ல மாட்டேன். அட்மிட் அப்டேட் சாரி வாயில் அட்மிட் அப்டேட் அது எப்போ நடக்குதுன்னா இன்னொரு 3 days கழிச்சு நடக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று தான் நோட்டிஃபைட் பண்ணி வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல வாங்க விளையாடுறேன். அட்மிட் அப்டேட் நடந்தால் எனக்கு மெசேஜ் வந்துடும். நோட்டிஃபைட் நீங்களும் வேணால் பண்ணிக்கோங்க. அட்மிட் அப்டேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை கோல்டன் ஸ்கீ என்ன ஸ்பானாகவும் நான் எதுவும் ஸ்டீல் பிரெட் அட்மிட் அப்டேட்டாக நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அட்மிட் அப்டேட்டாக நான் விளையாடுறது இல்லை. அங்கே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. சரி வாங்க விளையாடுறேன். நம்ம மேலே ஓடுறேன். கீழே இருந்து ஒரு சுனாமி வருது. இந்த கேமு சுனாமியாக இருக்குது. பாருங்கள், இன்னொரு சுனாமி கீழே போகுது. ஆனால் இது ஜம்ப் பண்ணி ஒரு ஹபி ஜம்ப் பண்ணி ஓட வேண்டாம். ஆனால் அந்த ஹபியில் செம்மையாக ஓட்டியிருக்காங்க. அதனால தான் அந்த கேமை 1,50,000 பேர் அந்த மாதிரி விளாடுறாங்க. நான் கிராஃபிக்ஸ் ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஸ்டக்காக போயிட்டு இது என்ன லெவலு 80 இருந்தாலே போகிறோம். நம்ம போவோமா? வாங்க. ஜம்ப் நான் அவுட் ஆகிட்டோம். பரவாயில்ல வாங்க. நான் திருப்பி போகிறேன். இதில் நமக்கு இந்த லெவலுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இப்படி நேராக குச்சி ஓடிடுறீங்க. அப்படி போங்க. அவனுக்கு இது மாதிரி எனக்கு பேக்கன் போனார். அவன் போகிற மாதிரி பின்னாடி வந்து குச்சி ரைட் சைடில் போய் குச்சி ஓடிடுங்க. அப்படி போனால் நீங்கள் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா அந்த பக்கம் போனால் விழுந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்காக இவ்வளோ ஒரு ட்ரிக் இருக்குது. இதுக்கு இன்னொரு ட்ரிக்காக மாதிரி இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் இது பக்கத்துலேயே ஓடினா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அதிகமாக ஸ்பேஸ் கிடைக்கும். எந்த பக்கத்தில் உங்களுக்கு கை வராதோ அந்த பக்கம் பார்த்து ஓடுங்க. அப்போ இன்னொரு பக்கம் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும். சாரி, எந்த பக்கம் உங்களுக்கு கை வராதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்து ஓடுங்க. அப்போ நல்லாவே உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் கை வராத இடத்துல. எனக்கு ரைட் சைடில் அப்பப்போ கை பயம் வந்து டயாயிருமா. ஏன்னா நான் ரைட் சைடு இல்லைனால அது லெஃப்ட் சைடு பார்த்து ஓடலை. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ரைட் சைடு பார்த்தே ஓடிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் கேம் விளையாட.
ட்ரிப் அண்ட் சிக்ஸ்லாம் நான் நேற்று கண்டுபிடிச்சேன், இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். நான் டெய்லி ட்ரிப் அண்ட் ட்ரிக் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். ஒரு கண்டுபிடிக்கிறது அதான் நான் பண்ணுறதா தெரியுது, அவ்வளோதான். கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். அதை நான் பண்ணுற வச்சு ட்ரிப் அண்ட் ட்ரிக்கு மாதிரி பண்ணிக்கிறது. அது ட்ரிப் அண்ட் ட்ரிக்னா அதில் ஒரு மெத்தட் மாதிரி எவ்வளோ சொல்லிக்கலாம், ட்ரிப் அண்ட் ட்ரிக்கு சொல்லிக்கலாம். சரி வாங்க நம்ம ஓடுவோம். அப்படி ஓடிடும் லெவலப் ஆகிட்டு நம்ம இது ஃபுல்லாக லெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2,97,000 கழிக்கிறா, அது 19 மில்லியன்னா இன்னொரு லெவலப் ஆகும். அவனை சேர்க்கறதுக்காக நம்மளுக்கு ஒன்றுனா ஏறிட்டு 8K 8.47K. அதான் நம்ம ஷூ பவர், அது ஸ்பீட் பவர். இந்த பக்கம் நீங்கள் அவங்க ஸ்பீடை கூட குறைச்சிக்கலாம். நின்று எனக்கு மேக்ஸிமமே இருக்கட்டும். ஷூவாங்க இந்த லெவல் வரைக்கிட்டு இருக்கோம். இந்த லெவல் நான் ஒரே ஒரு 2-3 தடவை முடிச்சிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பொறுமையாக இல்லாதமாக எதையுமே யோசிக்காமல் இந்த கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கினீங்க, அந்த லெவல் முடிக்கலாம். அப்படி என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணணும், ரிலாக்ஸாக விளையாடணும். இப்போ நான் ரிலாக்ஸாக விளையாடல, அதனால டை ஆகிட்டேன். ரிலாக்ஸாக விளையாண்டிங்க எங்கே வேணால் நீங்கள் போவீங்க இந்த கேமுக்கு. அதாவது இந்த கேம் இப்போ ரோப்ளாக்ஸில் பாதி கேம்ஸ்லாம் பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, பாதி கேமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, பாதி கேமில் டைம் பாஸ்க்காக ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ நான் விளையாடுற கேம் ரிலாக்ஸ் பண்ணி விளையாடணும், அதான் ஹாபி. ப்ளேவோ பண்ணி விளையாடணும் ரிலாக்ஸாக. சில டைம் ஒரே கேம் 2 மாதிரி இருக்கும், ஹாபியும் மாதிரி இருக்கும், ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதில் நீங்கள் ரிலாக்ஸும் பண்ண தேவையில்ல, ஹாபியும் பண்ண தேவையில்லை, நார்மலாக விளாண்டா போதும். பாப்கார்ன் மாதிரி கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். போயிரு அப்புறம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு செகண்ட் ஏறுவோம் பயன்ட்டேன். யார் நிற்கிறதுங்க, இங்கே நின்றுருக்கான். சரி ஓகே, அவன் நின்று போட்டோம். இன்னொருத்தவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். அதான் கேமில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரீமியமாக தனியாக விளையாடுப்பாங்க. பல்லாரினா இன்னும் ஹார்ட் சிம்பிள் வருது. ஆனால் அப்டேட் ஆகிட்டு ஹார்ட் சிம்பிள் ஃபஸ்ட்டு வராது இல்லையா, நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை வருது. அப்புறம் ஹார்ட் சிம்பிள் வந்தால் கூட அவங்களுக்கு நம்மளை அடிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியல. சரி வாங்க ஷோ இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டேன். ஓடு அப்புறம் கீழே வந்துருச்சு. ஏறு இன்னும் அந்த பேக்கன் இங்கே நின்றுருக்காங்க. இல்லை கிளம்பிட்டான். வாங்க நம்ம பேக்கன் அவன் எங்கேயோ பேண்ட் பார்த்து ஒன்றா நினைக்கிறேன், இந்த பக்கம் பார்த்து ஓடல. வரான் ப்ளீஸ் வரான். இவன் ஒரு பாஸ் நினைக்கிறேன், இல்லை ஒரு பாஸ் இல்லை, அசிஸ்டன்ட் பாஸ். அவன் பாஸ் இன்கமிங் அப்படின்னு வருவான். அதுக்கப்புறம் ரன் அப்படின்னு வருவான். ஆனால் இவனுக்கு எதுவுமே வரலன்னா இவன் பாஸ் இல்லை. பாஸஸ்லாம் இப்படி இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. பாஸஸ்லாம் ஆனால் இது கரடி பொம்மை மாதிரி இருக்கான். வாங்க திரும்பி நம்ம போகிறோம். டெய்லி வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு இன்டூவில் கிடைக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு 5K கிடச்சா டெய்ல் வாங்கினீங்கன்னா ஒரு டெய்ல் பவர் பொறுத்து. இப்போ 5 இன்ட்டுனா ஒரு 5Kனா 10Kவே கிடைக்கும். 8K நான் 5 இன்ட்டு வாங்கினேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 13K கிட்ட கிடைச்சிருக்கும். ஆனால் AK1 20K கிடச்சிருச்சு. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கும், 25K கிடைக்கும். யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்க. 25K செம்ம அமௌண்ட்டு. சொல்லுவாங்க ஜஸ்ட்டு மிஸ்ட். ஆனால் இந்த ரவுண்டு கிளைம் ஜம்ப் எது சொல்கிறக்கு ஸ்கூட்டி அக்செப்ட் பண்ணிடுறேன். என்ன பேர் இது, 12 ஜெட் எக்ஸ்
200 எப்படி அடிச்சு விட்டுருவாங்க இதுக்கு என்ன பேர் விட்டீங்க இன்னும் இவங்க கிட்ட கொண்டாங்க ஆனால் நான் எங்கிட்ட ஓடிடுவேன் ஜம்ப்பு ஷோ இந்த நேரத்தில் பாருங்க 15% சார்ஜ் இருக்குங்களே வருது சார்ஜ் எவ்வளோ வேணா இருக்குது இன்னொருத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன் எல்லோரும் எனக்கே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க சரி ஃப்ரெண்டு ஃபுல்லாக நீங்கள் மறக்காமல் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ 99 நைட்ஸ் இன் தி ஃபாரஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோ 99 ஃபாரஸ்ட் போட்டுருங்க அதுலேயே சொல்லிட்டேன் என்னோட யூசர் நேம் தான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அந்த யூசர் நேம் சொல்கிற வீடியோலையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டேன் அதையும் மறக்காமல் பண்ணிடுங்க ப்ளீஸ் நான் பார்த்தேன் ஏற்கனவே 3 ஃபாலோ ஆகிடுச்சு தேங்க்யூ ஒன்று என் தங்கச்சி பண்ணா ஓகே ஆனால் இன்னும் 2 யார் பண்ணாங்கன்னு தெரியல தேங்க்யூ மறக்காம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருங்க டெய்லி செக் பண்ணிட்டா இருக்கேன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் யாராக கொடுத்துருக்காங்க அந்த டெய்லி ஒரு தடவை பார்த்துருங்க சாயங்காலமாக ஒன்றாவது காலையில் 10 o'clock பார்ப்பேன் இல்லைன்னா சாயங்காலம் 5 o'clock பார்த்துருவேன் இல்லை அதை தாண்டி எங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுக்க மாட்டேன் அதை பார்த்துருவேன் மறக்காம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவேன் என்னாச்சு இது கேம் ஸ்டக் ஆச்சு கோல்டு நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பான் ஆச்சுன்னா லைட்டாக ஸ்டக்காரு எந்த ஃபோனாக இருந்தால் கூட 5G ஃபோனாக இருந்தால் கூட ஸ்டக்காரு ஏன்னு தெரியல ஏதாவது அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுங்களேன் வேறு சர்வரில் நடக்கிறது இந்த இடத்துல ஸ்டக்காரு அதுதான் என்னன்னு தெரியல லைட்டாக கிளிச்சு இருந்தால் தெரியல கேம் தான் நம்மளுக்கு கிளிச்சஸ் இருக்காச்சு இந்த இடத்துல இது அதுக்காக சொன்னேன் எனக்கு இந்த லெஃப்ட் கை சரி ரைட் கை எனக்கு வரமாட்டேன் அதாவது ஸ்க்ரீன் கொடுப்பேன் ரைட் கை எனக்கு வரமாட்டேனால தான் நம்ம லெஃப்ட்டு பக்கம் போகணும் இதுக்காரன் வச்சு நான் கிளிச்சு சொல்லுவேன் யாரும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு 2 கையுமே பிரச்சனை இல்லை நீங்கள் நடுவில் வரலாம் உங்களுக்கு அந்த கையை பார்த்து அந்த கையை உங்களுக்கு எப்படின்னா அந்த கையை வச்சு உடம்போது பயம் டெய்யாருங்க அப்படின்னு பயம் வந்தால் மட்டும் அப்படி பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன் யாரும் ஒன்றும் இல்லை இப்போ நான் டையானா வீடியோ முடிச்சுக்கிறேன் 12 minutes வச்சுருக்குது அது இதுக்குமா இவருக்கு யாராவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் வச்சு ஆள் வச்சுருங்க மறக்காமல் ப்ளீஸ் எல்லாத்தையும் பண்ணிடுங்க சப்போர்ட் உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுங்க ப்ளீஸ் இப்போ ஒரே வீடியோ முடிச்சுக்கலாம் இல்லை பரவாயில்ல இப்போ எப்படி கேட்குது இன்னும் ஒரு பேர் அவருக்கா சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 வியூவர்ஸ் பாய்